ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு விஷ் சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் என்னோட ஃபேவரட்டான ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதிகாலை 4 மணிக்கு எழுந்து கடகடன் குளிச்சு கிளம்பி காஃபி குடிச்சிட்டு நான் என் தம்பி கூட எங்கே போயிட்டுருக்கேன்னா ஏர்போர்ட்டுக்கு. எதுக்குன்னா ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கனெக்ட் பெங்களூரில் நடக்குது. ஸோ சென்னை டு பெங்களூர் நான் சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறேன். அதை நினச்சாலே வேறு பயமாக இருந்தது. அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், மை செகண்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் நான் போனேன் ஒரு மார்க்கெட்டிங் கனெக்டாக. இது செகண்ட் டைம், பட் இந்த தடவை சோலோவாக போகிறேன். என் தம்பி போயிட்டு அந்த மால் கிட்ட இறக்கி விட்டான். அப்புறம் நான் மேலே போயிட்டு என்னோட போர்டிங் பாஸ் அண்ட் ஐடி காமிச்சிட்டு வெயிட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டேன். இண்டிகோ ஃப்ளைட் 6:25 ஸ்கெடியூல் ஆயிருந்தது. பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி நான் வந்துட்டு போர்டிங்காக போயிட்டேன். காலையில் விடிஞ்சதும் மூடியாக கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சரி, நானும் வந்து குஷி ஆகிட்டேன். என்னோட சீட் வந்துட்டு ஜன்னல் சீட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருந்தது, பக்கத்தில் யார் உட்காருவாங்க, டென்ஷனாக இருக்குமா அப்படின்ட்டு. போயிட்டு ஒரு வழியாக என் சீட்டை கண்டுபிடிச்சி மிடில் இருந்தது. 10 or 11 அங்கே உட்காந்து ஓப்பன் பண்ணால் ஜன்னலில் வந்துட்டு ஃபுல்லாக மூடி இருந்ததுங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லெக் ரூம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃப்ளைட்டில். தென் இங்கே வந்து பெருசாக எதுவும் எனக்கு ட்ரிப்பில் இல்லை. இட்ஸ் அ 20-minute ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். நல்லா இந்த ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நான் உட்காந்துருந்தா வியூவாது மண்ணாதுன்னு ஒன்றும் தெரியலை, ஃபுல்லாக மூடி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே ஃப்ளைட் போனதுமே வந்துட்டு அந்த ஃபாக்லாம் போயிட்டு கிளியரான ஒரு வியூ கிடச்சிது. எனக்கு ரொம்ப ஹாப்பினா. அண்ட் எனக்கு இந்த ட்ரிப்பில் ஒரு ஸ்நாக் பேக் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு மக்கானா கிறிஸ்ப்ஸ், அப்புறம் ஒரு டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பார், அப்புறம் ஒரு பொம்கிரானட் ஜூஸ் பேப்பர் போட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் பொம்கிரானட் ஜூஸும் அப்புறம் அந்த நட்ஸ் பாரும் சாப்பிட்டேன். ரொம்ப பசி, காலையில் வெறும் காஃபி தான் குடித்தேன், எதுவும் சாப்பிடாதனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப பத்துச்சு. நான் இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு பெங்களூர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போனோம். அந்த நேரத்தில் வந்துட்டு செம்மையாக இருந்ததுங்க வெளியில் பார்க்கறதுக்கு. அந்த க்ளவுட்ஸ் வந்து ஒரு பெட்டு மாதிரி இருந்தது. அந்த பெட்டில் அப்படியே மிதந்துட்டு போன மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இது என்னோட செகண்ட் மார்க்கெட்டிங் கனெக்ட் ட்ரிப். ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து ஒரு 3 years பிஃபோர் இருந்தது. அதுவுமே வந்துட்டு நான் ஃப்ளைட்டில் தான் போனேன். பட் அப்போ என்னோட கலீக்ஸ் இருந்தாங்க, இப்போ கலீக்ஸ் இல்லை. பிகாஸ் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க, நான் போக வேண்டிய கட்டாயம். இருந்தாலும் ஃபியர் வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரிப்க்கு வந்துட்டு நான் கிளம்புனேன். அண்ட் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக வந்து முடிஞ்சுது. ஐ எம் ஸோ ஹாப்பி. பெங்களூருக்கு அப்படியே ஒரு வணக்கம் வச்சுட்டு என்னோட கேப் பிடிக்க நான் வெளியில் போனேன். ஸோ நான் எங்கே போயிருந்தேன், என்னோட ஹோட்டல் என்ன, என்னோட ரூம் டூர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் வந்து ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye bye.